ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம ஒரு டீ கடை சால்ட் பிஸ்கெட் பார்க்கலாமா. இதுக்கு வந்து வெறும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் சூப்பரான டீ கடை பிஸ்கெட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து கீயோ மைதாவோ அவன் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாவே போதும் சூப்பரான நல்ல கிறிஸ்பியான டீ கடை பிஸ்கெட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 கப் சுகரை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ரீஃபைண்ட் ஆயில் 1 கப். நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வேண்டான்னா நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக வரும். கூடவே அதுக்கேற்ற சால்ட், இது 3த்தையும் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணும் போதே சுகர் சால்ட் எல்லாமே நல்லா கோட்டாயிடும். இந்த மாதிரி பீட் பண்ணிட்ட பிறகு 1/2 கப் கோதுமை மாவு, நம்ம வந்து மைதா சேர்க்கல, கோதுமை மாவு தான் சேர்க்குறோம். ஸோ 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டியோ இல்லை பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்துடும். நீங்கள் எக்ஸஸாக எந்த மாவுமே ஆட் பண்ண தேவையில்ல. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். நீங்கள் பீட் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ண வச்சோன்னே இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா தடவிட்ட பிறகு அதுக்கு மேலேயே கொஞ்சம் கோதுமை மாவு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம வந்து ஒரு 2 பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு பட்டர் ஷீட் மேலே வந்து நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணோம்ல, அந்த பேட்டரை வந்து இந்த பேப்பர் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்ட பிறகு அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட்டு வைங்க. இப்படி வச்சிட்ட பிறகு இப்போ நீங்கள் வந்து சப்பாத்தி எப்படி உருட்டுவீங்களோ அந்த மாதிரி உருட்டுங்க. ரொம்ப மெலிசாக திரட்டாதீங்க, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்கெட் சூப்பராக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கிறிஸ்பியாகிடும். இந்த மாதிரி எல்லா சைடுமே வந்து ஈவனாக திக்கான இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பிஸ்கெட் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் மூடி எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு ஹோல்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு இந்த சைஸ் வேணுன்றனால நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் இது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு பேலன்ஸ் மாவையும் நீங்கள் இதே மாதிரி திரட்டி இந்த மாதிரி பிஸ்கெட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்ட பிறகு நம்ம வந்து பிளேட்டில் வந்து கோதுமை மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சோம்னா அந்த பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்ச பேட்டர் எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண வச்சிங்களோ ஒரு 5 மினிட்ஸ், அந்த கடாயில் வந்து இந்த பிளேட்டை போய் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை வந்து இந்த கடாய் உள்ள வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வந்து 30 மினிட்ஸ் தான் வச்சேன். பக்காவான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக வந்து மெத்துன்னு இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.